கடந்த வாரம் வந்து நம்ம சைல்டு அபியூஸை பற்றி நம்ம பார்த்தோம். குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கிறது, அழிச்சாட்டியம் பண்ணுறது, அது வந்து சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இந்த அழிச்சாட்டின்றது என்ன அப்படின்னா, டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து அழிச்சாட்டின்னு நம்ம சொல்கிறது. அதாவது பிள்ளைங்க அடம் பிடிக்கிறதையே வந்து எல்லாருக்கும் தெரியும்படி பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் அழிச்சாட்டியம். ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது, ஒரு காட்சி. அந்த சீனை பார்த்து ஒரு எல்லாருக்குமே தெரியும் இந்த குழந்தை ஒரு கஷ்டத்தில் இருக்குது, இல்லை ஒரு எதிர்ப்பை தெரிவிக்குது, இதுக்கு பேர் அழிச்சாட்டியம். அதாவது எப்படியாவது பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் சமாச்சாரத்தை சாதிச்சே ஆகணும்னு நினைக்கிறது, இதுக்கு பேர் தான் வந்து அழிச்சாட்டியம். இந்த அழிச்சாட்டியம் வந்து குழந்தைங்களில் வந்துன்றதுல எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதாவது எனக்கு ஒன்று தேவைன்னு எனக்கு தோணுது, அந்த தேவையை வந்து நான் வந்து யாரும் எனக்கு பூர்த்தி செய்ய மாட்டாங்களோ அல்லது கிடைக்காதோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து எப்படியாவது நான் அடையணும்னு செய்கிறதுக்கு பேர் அழிச்சாட்டியம். இதைத்தான் நம்ம அழிச்சாட்டியன்னு சொல்கிறது. இதை வந்து ஒரு சீனையே கிரியேட் பண்ணுறது. இப்போ அடம் பிடிக்கிறதுன்றது ஸ்டபர்னஸ், அதாவது என் மனசில் வந்து எனக்கு இது தேவைன்னு நினைக்கிறதுக்கு பேர் அடம் பிடிக்கிறது. பட் அழிச்சாட்டியன்றது எனக்கு இது தேவையா தேவையில்லையான்றதை விட நான் இது எப்படியாவது அடைஞ்சாகணும்னு வெளிப்படையாக என்னுடைய செய்கைகள் மூலமாக உணர்த்துறதுக்கு பேர் அழிச்சாட்டியம். இது டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்கிறது. டாக்டர், அடம் பிடிப்பதற்கும் அழிச்சாட்டியத்திற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குதா? அடம் பிடிக்கிறதுன்றது மனசு லெவலில், உறுதி லெவலில், என்ன அளவில். அழிச்சாட்டியன்றது செய்கையாகவே காமிக்கிறது. உடனே ரகலை பண்ணுறது, உருள்றது, அழுவுறது, கத்துறது, கிழிக்கிறது, சாமான் எதையாவது தூக்கி போடுறது, இந்த மாதிரி என்னுடைய செய்கை மூலமாகவே என்னுடைய எதிர்ப்பையும் விரக்தியையும் நான் தெரியப்படுத்துறதுக்கு பேர் அழிச்சாட்டியம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ரகலையை பொறுக்க முடியாமையே நீங்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேர் தான் அழிச்சாட்டியம். இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி ஏற்படுது டாக்டர்? ஈவன் இந்த அழிச்சாட்டியத்தை பற்றியே சொல்லணும்னா கூட சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள்ட்ட சில காரியங்களை கேட்கும்போது அல்லது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கும்போது அழிச்சாட்டியம் பிஹேவியர் மூலமாக பல வகையில் தெரியப்படுத்தும். இது கிடைக்கிறதுன்றது மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு அம்மாட்ட அம்மா வந்து ஏதாவது பிள்ளைய செய்யுன்னு சொல்கிறா. சொன்ன உடனே புள்ள வந்து நீ என்கிட்ட பேசாத, நீ என்கிட்ட கேட்காத, என்கிட்ட நீ எதையுமே சொல்லாத, நீ வாயே திறக்காத அப்படின்னு அதை பற்றி அப்படியே ரகலை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. பீக்குக்கு போயிடுறது. எதை கேட்டாலும் உடனே முடியாது, நீ சொல்லாத, நீ தயவு செஞ்சு வாயை திறக்காத, நீ வாயை திறந்தாலே என்னால் பொறுக்க முடியாது, இந்த மாதிரி பண்ணுறது இருக்குது. அதாவது தன்னுடைய எதிர்ப்பை வந்து அழிச்சாட்டின்றது செய்கை மூலமாகவே புள்ள காமிக்கிறது. சில குடும்பங்களில் பார்க்கலாம், அம்மா வாயை திறந்தவொடனே பையன் வந்து நீ திறக்காதன்னு சொல்லுவான். நீ வாயை கொஞ்சம் கூட கிட்டக்கவே வராத, நீ இதை பற்றி இதெல்லாம் பேசவே கூடாது, உன்னை யாராவது கேட்டாங்களா, இதுக்கு பேர் அழிச்சாட்டியம். இன்னும் சில பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா இந்த அழிச்சாட்டியத்தையே 4 பேர் முன்னிலையில், இப்போ எனக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைப்படுது, எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் தேவைப்படுது, இதை வந்து 4 பேர் முன்னால் வந்து நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் ரகலை பண்ணுவேன். இந்த ரகலைக்கு பயந்துக்கிட்டே நீங்கள் வந்து அதை செஞ்சிருவீங்க. அதாவது மற்றவங்க முன்னால் இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணால் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளைய பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை கேட்குறத நம்ம கொடுத்துடலான்ற ஒரு பயமுறுத்தலோடு செய்கிறதுக்கு பேர் அழிச்சாட்டியம். இப்போ 4 பேர் முன்னால் கேட்கும்போது இங்கே முடியாதுன்னு சொன்னால் அந்த பையன் எழுத்து பேசிட்டா என்ன பண்ணுறது, ரகலை பண்ணிட்டா நம்மளை பற்றி என்ன, நீங்கள் வந்து அடிக்கவும் முடியாது அந்த மாதிரி சீனில். இதுக்கு பயந்துக்கிட்டு செய்கிறதுக்கு பேர் அழிச்சாட்டியம். இதை வந்து முதல்ல வந்து பிள்ளைங்க வந்து தேவைக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்குதுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து நிறையா பிள்ளைங்க ஈவன் மார்க் வாங்குறதுல கூட இந்த அழிச்சாட்டியம். நீங்கள் வந்து படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, என்ன ஹோம்ஒர்க் இன்றைக்கி எழுதிட்டு வந்தியா, டீச்சர் கொண்டு வந்து டைரியை காமிச்சியா, மார்க் கொடுத்துட்டாங்களா, இதை கேட்டுடுவீங்களேன்றதுக்கு கூட அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து 1 தான் 2 தான் குடும்பத்துக்கான பிறகு குழந்தைகளுடைய தேவைகளை வந்து பெற்றோர்கள் பூர்த்தி செய்கிறது ரொம்ப லகுவாக போயிடுச்சு. முதல்லலாம் வந்து வருமானமும் கம்மியாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுன்றது நிறையா பெற்றோர்களுக்கு இயலாமையாக இருந்துச்சு. இப்போ வந்து குழந்தைங்க குறைஞ்சி போனதுனாலையும் வருமானம் அதிகமானதுனாலையும்
இப்போ வந்து நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து பொருளுக்காகவோ அல்லது ஒரு ஆதாயத்துக்காகவோ பிள்ளைங்க அழிச்சாட்டியம் பண்ணுறது குறைஞ்சி போய் நடத்தைக்காகவும் மதிப்புக்காகவும் அழிச்சாட்டியம் பண்ணுறது இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு வருது.